சாந்தி 18/7/2024 முரளியிலிருந்தான ஸ்லோகம். எல்லையற்றதில் நிலைத்திருப்பதால் எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட சூழ்நிலையும் இயல்பாக முடிவடைகின்றது. சடப்பொருட்களாலான அனைத்தும் எல்லைக்குட்பட்டவை ஆகும். ஏனென்றால் அவை அழிந்து போகக்கூடியது. ஆத்மாக்கள் அனாதியானவை. ஆத்மாக்களின் தந்தை எல்லையற்றவர். ஆனால் இந்த சரீரத்தின் தந்தையோ எல்லைக்குட்பட்டவர். ஆத்மாக்கள் சத்திய திரேதா யுகங்களில் சரீரத்தில் இருந்த போதும் எல்லையற்ற சந்தோஷம், அமைதி, செழிப்பினை அனுபவித்தார்கள். அவ்வாறு எல்லையற்ற சந்தோஷத்தையும் ஆஸ்தியையும் பெறுவதற்கு அவர்கள் சங்கம யுகத்தில் எல்லையற்ற தந்தையுடன் ஒரு உறவு முறையை கொண்டிருந்து அவரிடமிருந்து தமது வெகுமதியை அவர்கள் பெற்று கொண்டார்கள். சங்கம யுகத்தில் அவர்கள் தமது மனம், சரீரம், செல்வம் மூலமாக இந்த புதிய உலக ஸ்தாபனை பணிக்கு உதவி செய்வதன் மூலம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து இந்த எல்லையற்ற ஆஸ்தியை அவர்கள் பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆகின்றார்கள். இந்த எல்லையற்ற ஆஸ்தி சந்தோஷத்தை நாம் அனுபவிப்பதற்கு தந்தை இந்த ஞானத்தின் மூலமாக எம்மை முயற்சி செய்ய வைக்கின்றார். நான் ஒரு ஆத்மா என்ற உணர்வுக்குள் நாம் பெறும்பொழுது இந்த எல்லைக்குட்பட்ட சரீரத்தின் விழிப்புணர்விலிருந்து நாம் விடுபடுகின்றோம். அதே போன்று இந்த சடப்பொருட்களிலான தற்காலிக சந்தோஷத்தை நாம் அனுபவிப்பதை விடுத்து எல்லையற்ற சந்தோஷத்தை தரக்கூடிய சொர்க்கத்தை நினைவு கூறும்போது எல்லைக்குட்பட்ட சூழ்நிலைகள் இயல்பாகவே முடிவடைந்து விடுகின்றது. எல்லையற்றதற்குள் நாம் செல்ல வேண்டுமென்றால் நாம் சரீர உணர்வில் இருந்து எம்மை விடுவிக்க வேண்டும். எவ்வளவுக்கு நாம் ஆத்ம உணர்வுக்குள் நாம் வருகின்றோமோ அவ்வளவுக்கு நாம் எல்லைக்குட்பட்டவற்றிலிருந்து விடுபட்டிருக்க முடியும். எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நமக்கு துன்பத்தையே தருகின்றது. அதோடு அதனால் கிடைக்கும் சந்தோஷமும் தற்காலிகம்தான். நாம் தந்தையை கண்டு கொண்டோம். ஆனால் பலருக்கு இன்னமும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை ஏனையவர்களுடன் நாங்கள் பகிர்ந்தளிப்பதற்கு, அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருப்பதற்கு நாம் சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும். அப்போது மென்மேலும் நாம் எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்கின்றோம். ஆகவே எல்லையற்ற சந்தோஷம், அமைதியை நாம் பெறும் பொழுது இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக ஆகிவிடுகின்றது. ஓம் சாந்தி.